மதியானம் சுட சுட சாப்பாடு வச்சுட்டு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான கருவாட்டு குழம்பு பார்க்கலாம். கருவாட்டு குழம்புல நம்ம பீட்ரூட்டு அப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு வெங்காயம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா 2 பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க, அப்போ ஈஸியாக மசிஞ்சிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நான் வதக்குறேன் அப்படின்னு. இந்த மாதிரி வதக்கும்போது தான் நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ நாம் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். மல்லிப்பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மசாலா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. இந்த எண்ணெயிலே வதங்கட்டும், அப்போ நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள் மசாலாலாம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துடலாம். அப்புறமா வெட்டி வச்சுருக்கிற காய்கறிலாம் ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், தண்ணியில் போட்டு வச்சுருங்க முன்னாடியே. அப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. ரெண்டு பீட்ரூட்டை முன்னாடியே கட் பண்ணி தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் போட்டோம் அப்படின்னா வேகாது. ஸோ கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் குழம்புக்கு. கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நாம் இப்போது குழம்ப கொதிக்க விட்டுறலாம். உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம கருவாட்டிலே உப்பு இருக்கும். ஸோ அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு சூப்பராக தகதகன்னு கொதிச்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழம்ப. இப்போ கருவாடெல்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா உள்ளேலாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்கள் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு கருவாடோட வாசம் இருக்காது. அதே மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் அதில் இருக்க உப்பு எல்லாமே போகும். இல்லை அப்படின்னா ரொம்ப உப்பு கரிக்கும். இப்போ இதில் நாம் அலசி வச்சுருந்த கருவாடுகளெல்லாம் ஆட் பண்ணலாம். அப்படி வீடே கமன்னு வாசம் வருங்க. கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ கருவாடெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நமக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துட்டு அந்த தேங்காயை வந்துட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. அரைச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போ நாம் இதில் மல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு.
இது நாம் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். மறுநாளைக்கு சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே பாய், see you next video.